ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சாரா. இது உங்க சேனல் டேபிள் கிக்ஸ். இன்னைக்கு நம்ம தயவோட குயிக் கனெக்ஷன் லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டஸ்ட்டாக கூட போயிடலாம். அண்ணா நான் சொல்கிறேன். அண்ணி உன்னை லவ் பண்ணுறாங்க. நீயும் அண்ணியை லவ் பண்ணுற. அண்ணன் நீ மறைக்கிற. அவட போடா. அவளை வச்சு என்ன லவ் பண்ணுறது அது. நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான்டா. அஷோ அண்ணன் நீ லவ் பண்ணுற. ஆனால் அதுக்கு நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பேரை வச்சு மறைச்சிட்ருக்க. அவ்வளோதான். அண்ணி உன்னை லவ் பண்ணுறாங்க. இது கன்ஃபார்ம். அட போடா லூசு பையனு அப்படின்னு சொல்லிட்டு தயவு வீட்டுக்கு போயிருப்பான். இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. உங்கள் அண்ணா குடிச்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களும் ரூமில் அப்படியே உட்காந்து காதை டைட்டாக மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ சவுண்டாக இருக்குது. உங்களுக்கு பயமாகவும் இருக்குது. உங்களுக்கு இப்போது தயம் கூட இருக்கணும்னு தோணுது. என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் அவனோட நம்பர் இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு டயல் கூட பண்ணல. உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. தயவுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு இருக்கவே பிடிக்கல. இப்போலாம் எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் அது ஏன்னு தெரியல. உன் கூட இருக்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இப்போ பாரு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு போட்டு பார்க்கணும், உன்னை ஹக் பண்ணி அழணும்னு தோணுது. ஆனால் என்னால் முடியாதுல்ல. உன்னை பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரியே அழுதுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. எங்கள் தயாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சிருப்பான். அச்சோ ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனே. எனக்கு லன்ச் வேறு கொடுக்கல. எப்படி ஆஃப்டர்நூன் இவ்வளோ தூரம் தூங்கினேன். சே பாவம், எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பாள்ல. எப்படி தூங்கினேனே தெரியல. காஃபே போனதும் அவளை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தயம் உங்களுக்காக நான் காஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தயம் நீ ஏன் இன்னைக்கு காஃபேக்கு காலேஜ்க்கு வரவே இல்லை? சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதான். பரவாயில்ல, நீயும் என்ன தேடி இருப்பல்ல. நீ வேற சாப்பிட்ருக்க மாட்ட. பரவாயில்ல தயம், இட்ஸ் ஓகே. உனக்கும் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல. சரி நான் போய் சாப்பிட்றதுக்கு இதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே போயிட்டு வா. என்னடா என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்ததும் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட் ஆயிடுச்சு. டேய் அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி நீ கேர்ள் ஃப்ரெண்டுன்ற. போடா பைத்தியம். அப்படியா சார்? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா ஃபோன் எதுக்கிட்ட நீ எடுக்கிற? இப்போ பாரு. இப்போது உன் ஃபோன் நம்பரை இதில் டயல் பண்ண போகிறோம். இதில் அவன் உன் நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்ப்போம். அவன் எப்படி சேவ் பண்ணியிருப்பா? டைம் தான் சேவ் பண்ணுவா. வேறு ஏதாவது நீங்களும் போட்டிருந்தானா? என்னடா குழப்பற? தயம் தான் சேவ் பண்ணியிருப்பா. நான் சொல்கிறேன். அவன் மட்டும் தயவுன்னு இல்லாமல் வேறு நீங்களும் போட்டிருந்தானா கண்டிப்பாக அவனை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். நான் சொல்லிட்டேன். பார்க்கலாம். நீ தாண்டா பல்ப்பு வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தயம் பேசிகிட்டு இருக்கான். அப்போது தயவோட ஃப்ரெண்டு உங்கள் ஃபோன் எடுத்து தயவுக்கு டயல் பண்ணுறாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. டேய் 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 என்னடா ஆச்சு? டேய் என்ன உசுறு போயிடுச்சா? இப்படி சிலையாட்டம் நிற்கிற? டேய் அப்படி என்ன தாண்டா இருக்கு? நீயே பாரு. மச்சான் என்னடா அது? லைஃப் பார்ட்னர்னு சேவ் பண்ணியிருக்கா. அதுதான் கேட்குறேன். லைஃப் பார்ட்னர்னு எதுக்குடா சேவ் பண்ணா? டேய் ஒரு பொண்ணு ஒரு பையனோட நம்பரை லைஃப் பார்ட்னராக சேவ் பண்ணுறான்னா ஒன்று அவள் லவ் பண்ணுற பையனாக இருக்கணும், இல்லை அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனாக இருக்கணும். இதுவும் இல்லைன்னா அவளுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கணும். மட்டும் இல்லாமல் இவங்க கூட லைஃப்
இருக்கணும்னு நெனச்சா, அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கும். ஐ திங்க் ஷி ஃபெல் இன் லவ் வித் யூ. டேக் லூசு மாரி பேசாத. இதெல்லாம் எதுவும் இருக்காது. ம். நான் சொல்றேன். கண்டிப்பா என்ன உன்ன லவ் பண்றா. அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். அட போடா! நீ வேற உளறிட்டு இருக்க. ம். என்னாச்சு தயம்? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இது ஒரு பைத்தியம் இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பான். நம்ம சாப்பிடலாமா? ம். ஓகே சாப்பிடலாம். ம். டேய் நான் சொல்றேன். நான் சொல்றது தான் உண்மை. ம். சி போடா! சி ஏன்னு? அட விடுமா. அப்படிதான். சரி எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சது. நான் கிளம்புறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ம். ஓகேண்ணா பாய். ம். பரவால்ல. என் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசுறேன். ம். உன் ஃப்ரெண்ட் இல்ல. அதனால தான். ம். சாரி மேம். என்னால எனக்கு லன்ச் எடுத்துட்டு வர முடியல. பரவால்ல தயம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எப்பவும் போல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போறீங்க. எங்க தயம் அ திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு கால் வந்திருக்கும். ஸோ அவனும் ஊருக்குள்ள போயிருப்பான். 2 டேஸ்ல வந்துடலாம் அப்படின்னு போயிருப்பான். ஸோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்காக மெசேஜ் பண்ணியிருப்பான். என்னால் இன்னைக்கு நாளைக்கு வர முடியாது. நான் வந்து அ ஊருக்கு போறேன் அப்படின்ற மாரி. பட் நீங்க அந்த மெசேஜை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவனும் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்துருப்பான். பட் உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வந்திருக்கும். ஸோ தயங்கி போனது உங்களுக்கு தெரியாததுனால நீங்க டெய்லி கஃபேக்கு வந்து அப்படியே என்னைக்கும் அவங்க கூட இருக்கிற அதே டேபிள்ல உட்காந்து அப்படியே சோகமா திரும்பி போயிடுவீங்க. இதெல்லாம் வந்து தயங்கோட ஃப்ரெண்டு நோட் பண்ணியிருப்பான். இப்போ அவன் தான் தயங்க்கு கால் பண்ணிட்டே இருக்கான். தயங் எடுக்கவே இல்ல. திருப்பியும் கால் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் தயங்க்கு சரி இதுக்கு மேலே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு தயங் கால் அட்டன் பண்ணுறான். டேய் என்னடா நான் தான் சொன்னேன்ல அம்மா கூட இருக்கேன். என்னால் அடிக்கடி ஃபோன் பேச முடியாதுன்னு. எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ற? டேய் மச்சான் நீ ஊருக்கு போறேன்னு பையன்கிட்ட சொல்லலையான்னு? இல்லையே நான் அப்போவே அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். கால் பண்ணேன் பட் லைன் கிடைக்கல. மேபி அவன் மெசேஜ் பார்க்கலன்னு நினைக்கிறேன்டா. என்ன சொல்ற? ம். டெய்லி கஃபேக்கு வரா. நீயும் அவளும் உட்கார அதே சீட்டில் உட்காந்து ரொம்ப அமைதியாகவே உட்காந்துட்டு இருந்தா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப அழுதுட்டா. அவன் அழுதுட்டு போகிறத பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. எதுக்கும் அவளுக்கு கால் பண்ணி பேசேன். டேய் மச்சான் ஆனா இப்போ என்னால யார்கிட்டயும் பேச முடியாதுடா. அம்மா எனக்கு அம்மா கூட இருக்கணும்னு தோணுது. எனக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. டேய் டேய் ஒன்றும் ஆகாதுடா. நீ தைரியமா இரு. ம். அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ எதுக்கும் மயங்க்கு கால் பண்ணி பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தயவும் கால் பண்ணான். சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஏன்னா தயவு கிட்ட இருந்து நீங்கள் அந்த கால் பார்த்துருக்கவே மாட்டீங்க மெசேஜை. நீங்கள் அந்த அவன் வரலன்றதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. இப்படியே தான் ஒரு அவங்க டேஸ் எல்லாமே போயிருக்கும். ஸோ ஆஃப்டர் 1 மந்த் தயங்கோட ஓனர் தான் தயங்க்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோண்ணா தயம் என்னடா 1 வீக் லீவ் வேணும்னு கேட்டேன். நானும் சரின்னு சொன்னேன். இப்போ என்னன்னா 1 மந்த் ஆச்சு. என்னடா இங்கே வரவே இல்லை. என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அது ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரிடா நீ அங்கே இருந்தாலும் தனியாக தான் இருப்ப. நீ இங்கே வரலாம்ல. சரிண்ணா நான் வரேன். ம். ஓகே சீக்கிரமா வந்துடுறா. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தயம் ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கா. மா எனக்கு தான் நீ மட்டும்தான் இருந்த. இப்போ இங்கேயும் என்னை விட்டு போயிட்டல்ல. ஏம்மா என்னை விட்டு போன?
எனக்கு எங்க பார்த்தாலும் உன்னை பார்க்குற மாதிரியே தான் இருக்கு. உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா இனிமே உன் கூட இருக்க முடியாது. உன்னை பார்க்க முடியாது. கையால சாப்பிட கூட முடியாதுல்ல. நான் எப்பவும் ஊருக்கு வந்தா மடியில தலை வச்சு தான் தூங்குவேன். ஆனா இதெல்லாம் இனிமே நடக்காதுல்ல. என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டல. இனிமே யாருமே எனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுருப்பான். சரிம்மா, இங்க இருந்தா நான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன். நான் போறேன். ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு தயம், என்னப்பா எங்க போற? இல்லை, நான் ஊருக்கு கிளம்புறேன். அம்மாவோட ஞாபகமாகவே இருக்கு. ஆனா நான் போய் ஆகணும். அம்மா என் கூட வந்துரு, இங்கேயே ஊர்லேயே இருந்து அடிக்கடி நான் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனா நான் தான் வரவே இல்லை. இப்போ அம்மா கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா நான் நினைக்கும் போது அம்மா இல்லாம போயிட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். இந்த வீட்டை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதுவும் கவலைப்படாத. நீ சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கிளம்பி ஊருக்கு வந்திருப்பான். ஸோ நீங்களும் கஃபேக்கு போகிறீங்க. பட் தயம் வந்திருக்கணும் தெரியாது. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. பட் அவன் எதுவும் பேசல. அமைதியாகவே இருக்கான். டேய், இப்படிலாம் இருக்க மாட்டேன்ல. ம் என்னாச்சு உனக்கு? இப்போ வந்தால் கலன்னு பேசிகிட்டே இருப்பேன், என்னை கலாச்சிட்டே இருப்பேன். இப்போ என்னாச்சு மச்சான் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன டேய் தான் மறைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. எதுவுமே இல்லை. நல்லா இருக்கேன். சரிப்பா, உன்னை நான் கம்பல் பண்ணல. உனக்கு எப்போ தோணுதோ அப்போவே சொல்ல. ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் கஃபேல வந்துட்டு அப்படியே அவனுக்கு பக்கத்தில் போய் உட்காருறீங்க. பட் தயம் உங்களை பார்க்கவே இல்லை. தயம், தயம், உன்னதான் கூப்பிடுறேன் தயம். என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பார்க்கவே மாட்டேங்கிற. என்னாச்சு? ஏன் இப்படி அமைதியாக இருக்க? முன்னாடிலாம் நான் தான் இப்படி இருப்பேன். நீ எப்பவும் பேசிட்டே இருப்ப. இப்போ பாரு, நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் நீ எதுவும் பேசாம அமைதியாகவே இருக்க. என்னாச்சு தயம்? எங்கே போயிருந்த? என்னாச்சு? ஏன் இவ்வளோ நாள் வரல? சொல்லுடா. நான் உன்கிட்ட வந்து கேட்குறேன். என்னாச்சுண்ணா? ஏன் இவன் இப்படி இருக்கான்? ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி இருந்தப்போ அவன் தானே என்ன இப்படி பார்த்தனா? இப்போ ஏன் நான் இருந்த மாதிரி அவன் இருக்கான்? அவன மாதிரி நான் ஏன் இருக்கேன்? சொல்லுங்கண்ணா, என்னண்ணா ஆச்சு? என்ன இவன் பேச மாட்டேங்கிறான்? அதாம்மா தெரியல. அதுலேருந்து நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம். எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆக்சுவலி அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் ஊருக்கு போயிருந்தான். உனக்கு கூட மெசேஜ் பண்ணியிருந்தான். நீ பார்க்கவே இல்லையா? இல்லைண்ணா, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. நான் அதனால ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேண்ணா. அதனால எனக்கு எதுவுமே தெரியல. அ சரிம்மா, நீயாச்சும் பேசு. உன்கிட்டயாச்சும் ஏதாவது சொல்கிறானா பார்க்கலாம். ம் சரிண்ணா, நான் பார்க்குறேன். நீங்க போங்க. தயோக், இத்தனை பேர் கேட்குறாங்கல்ல, என்னடா ஆச்சு? சொல்லு. பாரு, இப்பெல்லாம் பேசாம இருக்காத. எனக்கு பயமா இருக்குடா. ஏன் நான் பேச மாட்டேங்கிறேன்? பாரு, என்ன பாரு.
என் கண்ண பார்த்து பேசுவல்ல? ம். இப்ப ஏன் இப்படி கீழ பார்த்துட்டு இருக்க? தயம், என்னாச்சு? எனக்கு தெரியும். நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. நீ தானே சொல்லுவ, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு. இப்போ நீ ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிற? தயம், என்ன பாரு. ஏய், என்னாச்சுடா? எதுக்கு போய் வாழ அழுகுற? ஏய், என்னாச்சு? கேக்குறேன்ல. பாரு தயம், நீ அழுதனா எனக்கும் கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் இப்படி பண்ணாத. என்கிட்ட பேசு. என்னாச்சுடா? நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு. தயம், என்னாச்சு? கேக்குறேன்ல. அப்படின்னு நீங்க சொன்னதும் அடுத்த செகண்ட் தயம் முட்டியே அவங்க ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறான். தயம், என்னாச்சு? தயம், எதுக்கு அழுகுற? சொல்லுடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் நீ அழாத. நான் உன்னை எப்பவுமே சிரிச்ச முகமா தான் பார்த்துருக்கேன். என்னால் இப்படி ஒன்று பார்க்க முடியாது. ப்ளீஸ். பாய். அம்மா, அம்மாக்கு என்ன? அம்மாக்கு என்னாச்சு? சொல்லு தயம், அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சுடா? சொல்லு. எல்லோரும் அம்மா என்ன விட்டு போயிட்டாங்க. இனிமே அம்மாவை என்னால பார்க்க முடியாதுல்ல. எனக்குன்னு யாருமே இல்லைல்ல. எனக்குன்னு அம்மா மட்டும்தான் இருந்தவங்க. ஆனா இப்போ அம்மாவும் போயிட்டாங்க. இனி எனக்குன்னு யாருமே இல்லைல்ல. நான் தனியாக தான் இருக்கணும்ல. அம்மாக்கு எவ்வளோ கோவம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. டேய், எனக்கு நீ ஒரே பையன், என் கூடவே இருந்துரு, நான் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. ஆனால் நான் தான் கேட்கல. காலேஜ் படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வச்சு தான் போவேன். அதான் நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கும்போது அவங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இனிமேல் எனக்கு யாருமே இல்லை. நான் தனியாக இருக்கணும். யாருமே இல்லைல்ல. ஏய், என்ன பேசுற? யார் சொன்னா உனக்கு யாரும் இல்லைன்னு? இதை பார்த்து உனக்கு நான் இருக்கேன். இப்போ இப்போ உனக்கு நான் அம்மா உன்னை டேக்கே போல. அம்மா கூட தான் இருக்காங்க. ம், சரியா? உனக்கு எப்போல்லாம் அம்மா ஞாபகம் வருதோ அப்போல்லாம் என்ன நினச்சிக்கோ. நான் உன் கூடவே தான் இருப்பேன். எப்பவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு என் தயம் எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ம், ஓகேவா? பாரு, நீ இப்பெல்லாம் அழுதுட்டு இருந்தனா எனக்கும் உனக்கு வருது. என் தயவங்க நான் சிரிச்ச முகமா தான் பார்த்துருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நான் உன்னை அப்படி தான் பார்க்கணும். இனிமேல் அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன். அம்மாவா, அப்பாவா, எல்லாமே நான் இருக்கேன். ம், நீ எதுக்கும் இனிமேல் அழக்கூடாது. நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சொல்லணும்னு இருக்கு போல. ஐயோ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். என்னன்னு தெரியல, உன் கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த ஹாப்பினஸ் எனக்கு லைஃப் லாங் வேணும். என் தயவுக்கு என் தயவு கூட இந்த கண்ணு இதை நான் லைஃப் லாங் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. என் கூடவே இருப்பியா தயவு? உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். உன் அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிறேன். ம், என் கூட வந்துடுறியா? ப்ளீஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. ஸோ தயம் உங்கள அப்படியே ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்த்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கேட்டுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.